இந்தியாவில் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. பெஹல்காம்ல நடைபெற்ற தாக்குதலின் காரணமா இந்தியா பல்வேறு பதில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. அந்த வகையில் இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இரு நாடுகளுமே அந்தந்த விமானங்கள் பறக்கிறதுக்கு தங்களுடைய நாட்டில் தடையை விதிச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய விமானங்கள் இந்திய வான்பரப்புல மே 23ஆம் தேதி வரைக்கும் பறக்கக்கூடாது அப்படின்னு இந்தியா தடை விதிச்சிருக்கு. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்தெந்த நாடுகளுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான்ல இருந்து தென்கிழக்காசிய நாடுகளுக்கு செல்றதுதான் இனிமே சிக்கலா இருக்கும். அந்த வகையில் இந்த நகரங்கள் குவாங்சு சீனாவில் இருக்கு, பாங்காக் தாய்லாந்துல இருக்கு, மலேசியாவோட கோலாலம்பூர், ஆஸ்திரேலியால சிட்னி, மெல்பர்ன், இந்த நகரங்களுக்கு தான் பாகிஸ்தான்ல இருந்து அதிக அளவுல விமானங்கள் போகுது. இனிமே இந்த பயணம் அப்படின்றது அதிக நேரம் எடுக்கக்கூடும் அப்படின்றது தான் இதனுடைய சிக்கல். சரி, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் இனிமே அவங்க இந்தியா வழியா பயணிக்க முடியாது என்பதால சீனா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை தான் அவங்க பயன்படுத்த வேண்டியிருக்கும். அது ரொம்ப சுற்றி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால பயண நேரம் என்பது அதிகரிக்கும். ரொம்ப தொலைதூரத்தை அவங்க கவர் பண்ண வேண்டியிருக்கும் என்பதனால பயண நேரம் அதிகரிக்கும். பயண நேரம் அதிகரிப்பதன் காரணமா விமானத்துக்கான எரிபொருள் தேவையும் அதிகரிக்கும். இது மட்டும் கிடையாது, எரிபொருள் தேவை அதிகரிப்பு, பயண நேரம் அதிகரிப்பு காரணமா க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா விமானத்துல, அவங்களுக்கான பணி நேரம் என்பதும் அதிகமாக தான் இருக்க போகுது, பணிக்குழுவோட நேரம். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே நிதிக்கு சிரமப்பட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போ இந்த நடவடிக்கை மேற்கொண்டு அவங்களுக்கு நிதி சவால்களை அதிகரிக்கும். குறிப்பா சொல்லணும்னா அவங்களும் தான் இந்தியாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க 32 பிளைட்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இண்டிகோல மட்டும் 372, அதே மாதிரி ஏர் இந்தியால மட்டும் 200 பிளைட்ஸ், நிறைய பிளைட்ஸ் ரன் பண்றோம். அப்ப இந்தியாவுக்கு பாதிப்பு அதிகரிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனா அப்படி கிடையாது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் வழியா செல்லக்கூடிய விமானங்களுக்கு ஓவர் பிளைட் ஃபீஸ்னு ஒன்னு பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க. இப்போ அந்த நிதி ஆதாரம் என்பது பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸுக்கு கட் ஆயிடும். அப்போ அது மூலமா அவங்களுக்கு கடுமையான நிதி இழப்பு என்பது ஏற்படும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில 3வது இடத்துல இருக்கு. அதனால இழப்பை சமாளிக்கக்கூடிய திறன் இந்தியாவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது.